வணக்கம். திமுகவின் அமைச்சராக இருந்த KN நேரு அவர்களுக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனையா? வெளியான தகவலால் பரபரப்பு. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியின் பொழுது செய்த மெகா ஊழல் தற்பொழுது விஜய் அவர்கள் அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். நேற்று ஒவ்வொரு துறைகளும் அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிலையில் இன்று அன்றாட பணிகள் மேற்கொள்ளப்படும். அதில் கடந்த துறையில் என்ன ஊழல் செய்யப்பட்டது, அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் நேரடியாக மற்றும் மறைமுகமாக பெற்ற லஞ்ச பணங்கள், ஊழல்கள் அனைத்தையும் இன்னும் 48 மணி நேரத்திற்குள் எனது மேஜைக்கு வர வேண்டும், எனது அறைக்கு வர வேண்டும் என்று உத்தரவை முதல்வர் விஜய் அவர்கள் பிறப்பித்துள்ளார். இதனால் தற்பொழுது ஆதவ அர்ஜுனா அவர்கள் பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்ட நிலையில் KN நேரு அவர்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள உள்ளதாகவும், கிட்டத்தட்ட ஆதாரங்களுடன் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தால் 7 ஆண்டுகள் வரை தண்டனைகள் பெற்று தருவதற்கும், அதே சமயம் 50% சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. அமைச்சர் KN நேரு அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியின் பொழுது பொறுப்பேற்று அமைச்சராக செயல்பட்ட பொழுது மக்களை ஏளனமாகவும் தரைக்குறைவாகவும் நடத்தியதும் குறிப்பிடத்தக்கது. மீண்டும் அவர் வெற்றியடைந்திருக்கலாம், ஆனால் திமுக ஆட்சியை அமைக்கவில்லை. இதனால்தான் திமுக ஆட்சியை இழந்த நிலையிலும் திமுகவிற்கு எதிராக விஜய் அவர்கள் வந்ததால் நாம் மாட்டிக்கொள்வோம் என்ற அச்சத்தினால் உதயநிதி அவர்கள் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களது காலில் விழுந்து நீங்களே முதல்வராக இருந்து கொள்ளுங்கள் என்று கண்ணீர் விட்டு அழுதுள்ளார். கிட்டத்தட்ட 17 முறை தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். ஆனால் எடப்பாடி இதனை மறுத்த நிலையில் தற்பொழுது வேறு வழியில்லாமல் விஜய் அவர்களை முதல்வராக பொறுப்பேற்கக்கூடிய நிலைமையும் வந்துவிட்டது. ஆனால் எது நடக்கக்கூடாது என்று திமுக நிர்வாகிகள் நினைத்தாரோ அது நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு துறை சார்ந்த சிட்டிங் அமைச்சர்கள் கடந்த துறைகளில் செய்த ஊழல்கள் ஒவ்வொன்றையும் வெளிக்கொண்டு கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளில் எப்படி 5 லட்சம் கோடி முறைகேடு ஊழல் நடைபெற்றிருக்கிறது, கடன் நடைபெற்றுள்ளது என்பதை ஆதாரத்துடன் எனது அறைக்கு வர வேண்டும், அதை நீதிமன்றத்தில் நான் வழக்காக தொடர்வேன் என்றும் தற்பொழுது புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள அரசு தெரிவித்துள்ளது. 5 ஆண்டுகளில் 5 லட்சம் கோடி கடன் என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. கிட்டத்தட்ட கடந்த 5 ஆண்டுகளில் புதுவிதமான மருத்துவக் கல்லூரிகள் கட்டவில்லை, பாலங்கள் கட்டவில்லை, மெகா ஊழல்களை மட்டும்தான் நடத்தியுள்ளார்கள். திமுகவின் ஒட்டுமொத்த நிர்வாகிகள் கூண்டோடு சிறைக்கு செல்வது உறுதிதான் தற்பொழுது முதலாவதாக குறிவைத்துள்ளது KN நேரு அவர்கள் தான் என்றும் கூறப்படுகிறது. 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்கலாம் என்றும் தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியின் பொழுது அவர்கள் அமைச்சராக தங்களை பாகித்து கொண்டார்கள், மன்னர்களாக பாகித்து கொண்டார்கள். ஆனால் உண்மையான எஜமானர்களும் மன்னர்களும் மக்கள்தான் என்பதை மறந்துவிட்டார்கள். பொதுவெளியில் மக்களை, ஏழைகளை அவமானப்படுத்தும் விதமாக சில வார்த்தைகளையும் KN நேரு அவர்கள் பேசியதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் ஆட்சி மாற்றம் வந்த பிறகு கண்களில் பயம் வந்துவிட்டது. ஸ்டாலின் அவர்களுக்கும் பயம் வந்துவிட்டது. மேலும் திமுகவின் கூட்டணியில் இருக்கின்ற ஒவ்வொரு அங்கமும் தற்பொழுது விஜய் அவர்களுடன் ஆதரவுகளை தெரிவித்திருப்பதால் நாடாளுமன்ற தேர்தலிலும் விஜய் அவர்களுடன் தான் பயணிக்க போவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதனால் அச்சம் தற்பொழுது ஸ்டாலின் அவர்களுக்கு மட்டுமல்ல, திமுகவின் மாஜி அமைச்சர்களுக்கும் வந்துவிட்டது. மேலும் சிறைக்கு சென்றால் கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்கப்படும் என்ற தகவலால் தற்பொழுது வடமாநிலங்களில் இருந்து புதுவிதமான வழக்கறிஞர்களையும் வரவழைத்துள்ளனர். அதாவது தமிழ்நாட்டிற்கு தமிழ் மகன்தான் தேவை, தமிழர்கள் தான் சிறந்தவர்கள் என்று கூறக்கூடிய திமுக வழக்குகளை வாதாடுவதற்கு மற்றும் வடமாநிலங்களில் இருந்து சிறந்த நிபுணர்களை வரவழைப்பது எந்த விதத்தில் நியாயம்? உங்களது கட்சியில் எந்த ஒரு வழக்கறிஞர்களும் இல்லையா? ஏன் ராசா போன்றவர்கள் எல்லாம் வழக்கறிஞர்கள் தானே என்ற ஒரு கேள்விகளையும் தற்பொழுது முன்வைக்கக்கூடிய நிலைமையும் உருவாகியுள்ளது. தமிழர்களை திமுக எப்பொழுதுமே மறைமுகமாகவே பாதிக்கக்கூடிய வகையில்தான் அவர்களது செயல்பாடுகள் இருக்கும். நீதிமன்றத்தில் வழக்கை தமிழ் வழக்கறிஞர் யாரேனும் வாதாடினால் தோல்வி அடைந்து விடுவோம் என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் வடமாநிலங்களில் இருந்து வரக்கூடிய வழக்கறிஞர்களை தற்பொழுது நியமித்துள்ளது திமுக. இந்த நிலையில்தான் வரக்கூடிய சில நாட்களில் ஒவ்வொரு
துறை சார்ந்த மாஜி அமைச்சர்கள் செய்த ஊழல்கள், பெற்ற கடன்களை சரியாக செலவு செய்யாமல் மறைமுகமாக லஞ்சமாக பெற்றது என்று ஒவ்வொரு துறை சார்ந்த அமைச்சர்களுக்கும் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு தலையில் இடிவிலும் அளவிற்கான அறிவிப்புகளை விஜய் அவர்கள் வெளியிடப் போகிறார். தற்பொழுது KN நேரு அவர்களது பெயர்தான் முதல் இடத்தில் இருப்பதாகவும் 7 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்கலாம் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் இப்படித்தான் 5 லட்சம் கோடி கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் செய்யப்பட்டுள்ளது. கடன் வாங்குவதற்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதை மக்களுக்கு உரிய செலவுகளை செய்திருக்க வேண்டும். இவர்களது சொந்த தேவைகளுக்காகவும் சொத்துக்களை பெருக்குவதற்காகவும் கடன்களை பெற்று மக்களின் தலையில் அதை வரியாக செலுத்துவது எந்த விதத்தில் நியாயம் என்ற கேள்விகளையும் தற்பொழுது அமைச்சர்கள் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். இன்று முதல் திமுகவினர் முக்கியமான நிர்வாகிகளுக்கு தூக்கம் இருக்காது. பதவியேற்று தற்பொழுது அமைச்சரவை இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது ஒவ்வொரு நகர்வுகளும் திமுக மாஜி அமைச்சர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. KN நேரு அவர்கள் ஒருவேளை குற்றவாளி என்று நீதிமன்றம் அறிவித்தால் 7 ஆண்டுகள் தண்டனை கொடுக்கலாமா அல்லது அதிகபட்ச தண்டனை எத்தனை ஆண்டுகள் கொடுக்கலாம் என்பதை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அடுத்த செய்தி, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான MLAக்கள் தற்பொழுது விஜய் அவர்களுடன் இணைந்து விடலாமா என்று ஆலோசனை நடத்தி வருகிறார்கள். PT பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் அரசியலில் 1 வருடம் ஓய்வு எடுக்கப் போவதாகவும் தெரிவித்துள்ளார். இதற்கு முக்கியமான காரணம் மதுரை மத்தியில் அவர் தோல்வியடைந்ததுதான். தற்பொழுது விஜய் அவர்களது வெற்றி வாய்ப்பை ஏற்கனவே திமுகவின் ஆட்சியிலேயே கூறியிருப்பார். திமுகவின் செயல்பாடுகள் குடும்ப அரசியல் பின்னணியில் இருப்பதாகவும் சபரீசன் பேச்சை கேட்டு திமுகவின் தலைமை செயல்படுவதாகவும் இது மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். திமுகவை விட புதிய கட்சிகள் வந்தால் நிச்சயம் திமுகவின் நிலைமை மிகவும் மோசமாகிவிடும் என்று நிதியமைச்சராக இருந்தபொழுது PT பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் பேசியிருப்பார். தற்பொழுது அவர் சொன்னபடியே தான் தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. புதிய கட்சியாக விஜய் அவர்களது வருகையால் திமுக நிலைகுலைந்து விட்டது. கிட்டத்தட்ட தனித்து போட்டியிட்டு 108 இடங்கள் வெற்றியடைந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு சோதனையாக மாறிவிட்டதோடு இதற்கு காரணம் PT பழனிவேல் தியாகராஜன் கூறியதை போல குடும்ப அரசியல் ஒரு தரப்பினர்களுக்கு மட்டுமே செல்வாக்குகள் 3 அணியாக 4 அணியாக குடும்ப அரசியலை பின்பற்றியது. சபரீசன் அவர்களது பேச்சை கேட்டு உண்மைத்தன்மை ஆராயாமல் நடவடிக்கைகளை மேற்கொண்டது. கருத்து சுதந்திரம் இல்லாமல் ஒவ்வொருவரையும் சிறையில் அடைத்தது. சவுக்கு சங்கர் உள்ளிட்ட பலரையும் சிறையில் அடைத்தது என்று PT பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் சொன்னதுதான் தற்பொழுது திமுக மீண்டு வர முடியாத அளவிற்கு ஒரு தோல்வியை சந்தித்துள்ளது. இதனால் தான் அரசியலில் இருந்து விலகுகிறேன் என்பதற்கேற்ப PT பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் கூறியுள்ளார். திமுகவில் நல்லவர் என்று இருக்கிறார் என்றால் அது PT பழனிவேல் தியாகராஜன் தான் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அது விஜய் அவர்களது கட்சியில் இருக்கக்கூடியவர்களும் சரி, அதிமுகவில் இருக்கக்கூடியவர்களும் சரி அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆவார்கள். தற்பொழுது திமுகவில் மாஜி அமைச்சர்கள் KN நேரு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை